அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தமிழ் அமிழ்து என்கின்ற அரிய நிகழ்ச்சி, அதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மேலும் மேலும் பெருமை கொள்ளுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் படிப்போமா? மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அருமையான ஒரு குறள், ஒழுக்கமுடைமை அதிகாரத்தினுடைய 4வது குறள். அதாவது, பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் அதை பிறகு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலத்தாலும் தாழ்வான், பிறகு அதை மீட்க முடியாது. இதை என்ன ஒரு இதுன்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் இந்த ஒழுக்கத்தை பற்றி ஆங்கிலத்தில் தான் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. நான் ஆங்கிலத்தில் ஒழுக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. அதுவும் தமிழில் விட, அதுவும் திருக்குறளில் சொல்லப்பட்டதை காட்டிலும் நீங்கள் ஒழுக்கம் நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க? இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இதை இவங்க புதுசாக எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருன்னா. 2000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி முடிச்சாச்சுங்க. இதெல்லாம் அவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஒருத்தன் ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலத்திலிருந்தே தாழ்ந்தவனாவான், குலப்பிழை அங்கே நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த சொல்லு மரப்பினும் ஓத்து கொளலாகும்னு இருக்கு. தொன்று தொட்டு ஒருவருக்கு ஒருவரா ஓதப்பட்டு வருவதால் வேதத்திற்கு மறைக்கு ஓத்து என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. வேதத்தினுடைய பொருளையே பிரதானமாக கொண்டு அல்லது வேதாந்தத்தையே பொருள் என்று கொண்டு அதையே பார்ப்பதால் பிராமணர்கள், அந்தணர்கள் பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஏன் அந்த சொல்லு வந்ததுங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பயன்படுத்தி இருக்கிறார். இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லியே ஆக வேண்டும். ஒழுக்கம் என்பது உயிரினை விட மேலானதுன்னு ஃபர்ஸ்ட். ஏன்னா அது இன்பம் மட்டுமே தருவதால். ஒழுக்கம் என்பது உயிருக்கு உற்ற துணை என்றார். ஏனென்றால் இம்மையிலும் அது நன்மை செய்யும், மறுமையிலும் அது நன்மை செய்யும். இங்கே வேதத்தை காட்டிலும் பெரியது என்றார். இந்த நாட்டினுடைய கோட்பாடு, பாரத நாட்டினுடைய கோட்பாடு, இங்கே எல்லாவற்றையும் விட சிறந்தது எது என்று கேட்டால் வேதம் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் பெருசு, உயிரை காட்டிலும் பெரியதுன்னு சொன்னவர் வேதத்தை காட்டிலும் பெரியதுன்னு சொல்ல தயங்குவாரா? வேதத்தை காட்டிலும் அரியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய ஒழுக்கம்ங்கிறார். ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய நன்மை என்பது சமுதாயத்தினுடைய நலனை பொறுத்தே இருக்கிறது. இது ரெண்டையும் கரெக்டாக நம்ம பார்த்துக்கோங்க. ஒரு தனி மனிதனுடைய நலம் என்பது ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய நலனை சார்ந்தே இருக்கிறது. ஆனால் ஒரு சமுதாயத்திலே கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்பது தனி மனிதனுடைய கட்டுப்பாடு ஒழுக்கத்தை சார்ந்தே இருக்கிறது. அவ்வளோ அழகாக இருப்பார். அதனால தான் சொல்றாரு, ஒழுக்கம் தாழ்ந்தால் குலமே தாழ்ந்து போகும் என்று அடித்து சொல்லுகிறார். ஆகவே பிராமணன் வேதத்தை ஓதி மறந்தாலும் அவன் பின்னால் ஓதி கொள்ளலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க என்று மணக்குடவர் சொல்லுகிறார். பெரிய பெரிய உரையாசிரியர்கள் பிராமணன் வேதத்தை ஓதி மறந்தாலும் பின்னும் ஓதி கொள்ளலாம் என்பார் மணக்குடவர். அதற்கு சந்தம் இருக்கிறது, சந்தஸ் இருக்கிறது என்பார் பரிதியார். ஆசாரம் குறைய சாதி கெடும், இது அனைத்து சாதியினருக்கும் பொருந்தும் என்பது பரிமேலழகருடைய கருத்தாக இருக்கிறது. அதை கவனித்தால் ஒழுக்கம்தான் ஆசாரம் என்பது நமக்கு புரிகிறது இல்லையா? அதுதான் நமக்கு இதில் புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான செய்தி. ஒழுக்கத்தை விட்டால் மீட்பது கடினம். ஏன்? வேதம் என்பது கல்வி சம்பந்தமான விஷயம், ஒழுக்கம் என்பது நடத்தை சம்பந்தமான விஷயம். அவ்வளோதாங்க வித்தியாசம். அது கல்வி ஒருத்தர் சொல்லி கேட்டுக்கலாம், அது திரும்ப நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளலாம், வரும். ஒழுக்கம் என்பது நம்முடைய நடத்தை அல்லவா? நம்முடைய ஆச்சாரம், அதுதான் ஒழுக்கம்தான் ஆச்சாரம். நடைமுறையில் அது கொண்டு வர வேண்டும், செயற்பாட்டில் அது கொண்டு வர வேண்டும். ஆகிய இன்னொன்று பாருங்க, ஓதிய வேதத்தை மறப்பதே ஒழுக்க குறைவு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் அதை மீண்டும் ஓதி மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் குலத்தின் கூடவே பிறந்த ஒழுக்கம், இங்கே குலத்தின் கூடவே என்னங்க, மனித குலத்தின் கூடவே பிறந்த ஒழுக்கம், அவ்வளோதான். வேற ஏதாவது அந்த குலம் இந்த குலம்னு பிரிக்காதீங்க. மனித குலத்துக்கு கூடவே பிறந்த ஒழுக்கம். அது எப்படி சொல்றீங்கன்னா ரொம்ப சாதாரணங்க. ரொம்ப நமக்கு தாய்க்கும் தாரத்துக்கும் வேறுபாடு தெரியாதா? நமக்கு தெரியுமா? தெரியாதுங்களா? தெரியும் இல்ல? அப்ப கூட பிறந்ததானே இந்த ஒழுக்கம்.
இயல்பா எல்லா குடும்பம், எந்த நீங்க பணக்காரனோ ஏழையோ படிச்சவனோ படிக்காதவனோ அறிவாளியோ முட்டாளோ எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் இருக்குல்ல. இது தாய், இது தங்க, இது அக்கா, இது மனைவி, இது தெரியுது இல்ல நமக்கு. அப்போ குலத்தின் கூடவே பிறந்தது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் கெட்டால் குலமே கெடும் என்பது பரிமேலழகர் வலியுறுத்துகின்ற உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ளும். பரிமேலழகர் மூலமாக இந்த அரிய செய்தியை நம்ம வாங்கி கொள்ளுகிறோம். குலத்தின் கூடவே பிறந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் கெட்டால் அந்த குலமே நாசமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். மாதவ தொழுகலே மறைகள் யாவையும் ஓதலே ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலேம் மூது எரி வளர்க்கிலேம் முறையின் நீங்கினேம் ஆதலின் அந்தனரேயும் ஆகிலேம். கம்பராமாயணத்தில் வருகிறது. இதனுடைய சொல்லழகையும் இலக்கண செறிவையும் இப்பொழுது பருகுவோம் வாருங்கள். மரப்பினும் அப்படின்னா நினைவொழிந்தாலும், மரப்பினும் அப்படி வரும்பொழுது வினை எச்சம். அதுவும் என்ன வினை எச்சம்? எதிர்கால வினை எச்சம். புரிந்து கொள்ள முடிகிறது. மரப்பினும் ஓத்து கொள்ளலாம். ஓத்துனா மறை. இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். கொளல் பெறுதல், பெறுதல்னா தொழிற்பெயர். இந்த கொளல் என்கின்ற சொல் 26 குறள்களில நம்ம பார்க்கலாம். கொளல் ஆகும், அடுத்தது ஆகும், ஆம், இயலும். இது எதிர்கால வினை முற்று. முடிஞ்சிச்சு பாருங்க. ஆகும் அடித்து சொல்லுகிறது. எனவே வினை முற்று. பார்ப்பான், அந்தணன். தமிழ் பார்ப்பான் என்கின்ற சொல்ல தொழிற்பெயர் என்று குறிப்பிடுகிறது. எவ்வளவு நுண்மை பாருங்க. பிறப்பு, பிறப்புனா தோற்றம், குலம், குடிமை, இதுவும் தொழிற்பெயராகிறது. ஏன்னா நடத்தையால் வருவதுதான் அந்த குலம் நிச்சயிக்கப்படுகிறது என்பதனால். ஒழுக்கம், நடத்தை, ஆச்சாரம், அது தொழிற்பெயராகிறது. குன்ற இல்லையா? குன்றன தவற, எதிர்கால வினையச்சம். இந்த இடத்துல தவற. சரி. கெட என்கின்ற பொருளிலே குறளில வருகிறது குன்ற என்கின்ற சொல். குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்துன்னு பெரியாரை பிழையாமை அதிகாரத்தில் வருகிறது. அதாவது ரொம்ப பெரிய ஆற்றலுடைய பெரியவர். அவர் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்க. அந்த நினைப்ப நினைச்ச மாத்திரத்திலேயே ரொம்ப நாள் இந்த பூமியில நிலை பெற்று வாழ்ற மாதிரி இருக்காங்களே, அவங்க குடியோடு அழிந்து போவார்கள். பெரியார்கள் கிட்ட, பெரியவர்கள் கிட்ட வச்சுக்காதுன்றார். எப்பேற்பட்ட எச்சரிக்கை பாரு. ரொம்ப பெரியவர்கள் நீ ரொம்ப நாள் நம்முடைய நீடு வாழ்வதாக நீ நினைத்து கொள்ளுகிறாய். ஆனா பெரியவர்கள் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டியானா, டேய் நீ அழிவாய் என்று அவர்கள் நினைத்தாலே போதும், நீ மட்டுமல்ல உன் குடியோடு சேர்ந்து அழிந்து போயிடுவர் எச்சரிக்கை விடுகிறார்கள். இந்த குன்ற என்கின்ற சொல் தாழ என்கின்ற பொருளில் கூட வருகிறது. இன்றி அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல்கிறார் மானம் என்கிற அதிகாரத்துல. அதாவது இன்றியமையான இது இல்லாம நடக்கவே நடக்காதுப்பா, இது இல்லாம முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு அவ்வளவு முக்கியமானது. ஆனாலும் அதை நம்ம செய்தோமானால் நம்முடைய குடும்பத்திற்கு அது இழிவு வரும்னா அதை திறந்து விட வேண்டும், அதை விட்டணும். அதுக்கு பேர் தான் மானம், மானம் காத்தல் என்பதுகிறார். கெடும் அடுத்த சொல். கெடும், அழியும், இல்லையாகும். இது எதிர்கால வினைமுற்று என்று இலக்கணம் கூறுகிறது. 31 குறள்களில் கெடும் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படிங்கிறார். ஒருத்தர் நமக்கு நம்ம கொன்னுட்ட மாதிரி ஒரு கொடிய செயல் நமக்கு செய்திருந்தா கூட அவர் எப்பொழுதாவது செய்திருந்த ஒரு நன்மையை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அது இல்லாம போகும். இவர் செய்யற தீமை நமக்கு இல்லாம போகுங்கிறார். செய் நன்றி அறிதல்ல. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுங்கிறார். ஒருத்தன் ஒரு பொருளை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான். பக்கத்துல இருந்து பாக்குற ஒருத்தன் அதை பார்த்து பொறாமப்பட்டான்னா அவன் சாப்பாடு இல்லாம கட்டிக்க துணி இல்லாம அவன் குடும்பத்தோட அழிவான்றார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், அவன் குடியோட எப்படி நாசமாவான்? திங்கறதுக்கு சோறு இல்லாம உடுத்திக்கிறதுக்கு துணி இல்லாம பொறாமை அப்பேற்பட்ட ஒரு தீமையான ஒரு விஷயம் சுட்டி காட்டுகிறார். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான்
பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். வெக்காமை, வெக்குதல்னா பிறர் பொருளை கவருவது என்று பொருள். அருளை விரும்பி குடும்ப வாழ்வில் இருக்கிறான். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான். அவன் பொருள் வெக்கி இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டான்னா, ஆசைப்பட்டு பொல்லாதது செய்தால் அவன் கெட்டு போவான். பொல்லாத சூழக்கெடு, எல்லாம் சேர்ந்து எல்லா புறத்திலிருந்தும் பொல்லாத விஷயங்கள் அவனை சேர்த்து போட்டு பார்த்துரும் அப்படிங்கிறார். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். கல்லாமையில சொல்றார். திருடுறதுனால வர செல்வம் இப்ப ரொம்ப அவசியமான இடம், நம்ம சொல்ல வேண்டிய தருணம் தான். திருடுவதால் வருகின்ற செல்வம் அப்படி பெருகுவது மாதிரி தோன்றி விரைவில் அழியும் போது அவனை அழிச்சும். திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல் தோன்றி அழித்து விடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். வரத்துக்கு முன்னாடியே பாதுகாப்பு செய்து கொள்ளாமல் இருப்பவனுடைய வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர்னா வைக்கல், எரினா தீ முன்னால் வைக்கல் மாதிரி அந்த வாழ்க்கை பாழா போகும் அப்படிங்கிற. ஆக கெடும் என்கின்ற சொல் குறளிலே அழியும், இல்லையாகும், உளவாகா, இறக்கும், இழக்கும் என்ற பொருளில் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட நிறைய குறள்களில் இருக்கிறது. அழகான ஒரு குறளை படித்தோம். அதனுடைய சொல்லழகையும் இலக்கண சிரிவையும் பருகினோம். இப்பொழுது மீண்டும் சற்றே தமிழ் பயில்வோமா? இப்போது பயில்வோம் பகுதியில் வந்து நிற்கிறோம். அம்மா அமரர் அறிஞர் திரு ராபி சேத்துப்பிள்ளையா அவர்கள் எழுதியிருக்கின்ற ஊரும் பேரும் என்கின்ற நூலை நாம படித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தகவல்கள். அதுல மருத நிலத்துல அந்த நிலத்தை பார்ப்பதற்கு முன்னால அந்த நீர் நிலைகளை பற்றி அவர் சொன்ன குறிப்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கே துவங்கினோம்? எங்கே நாகரிகம் துவங்கியதோ, எங்கே நகரங்கள் முதலில் நிர்மாணிக்கப்பட்டதோ அங்கிருந்து, அதாவது ஆற்றங்கரையிலிருந்து துவங்கினோம். ஆறுனா குளிக்க இடம் வேணும், துறைக்கு போகணும். துருத்திக்கிட்டு ஆற்று நடுவில் நிற்கக்கூடிய நிலப்பகுதி அரங்கம், அதற்கு துருத்தி என்றும் பெயர். அதை அப்பர் சுவாமிகள் பாடும் பொழுது நடுவு என்று குறிப்பிட்டதையும் கண்டு மெய்சிலிர்த்தோம். அதற்கு பிறகு நதிகள், 2 நதிகள் அல்லது 3 நதிகள் கூடுகின்ற இடம் கூடல் என்று தெரிந்து கொண்டோம் இல்லையா? அதனால அந்த ஊர்களுக்கும் அப்படியே பெயர்கள் வந்தன. சிலவை முக்கூடல்களாக இருக்கும் என்பதையும் பார்த்தோம். இமயத்துக்கு போகின்ற வழியிலே ருத்ரப்பிரயாக கர்ணப்பிரயாக பார்க்கும் பொழுது 2 நதிகள் இணைகின்ற இடமாக இருக்கும். அங்கே கூடல், நாம் கூடல் என்று சொல்வதை அவர்கள் சங்கமம் அல்லது பிரயாக் என்று சொல்லுகிறார்கள். சரி, இன்றைக்கு அந்த நீர் சம்பந்தமான இன்னும் சில பெயர்களையும் அதனால் அமைந்த சிறப்பினையும் நம்ம பார்ப்போம். அணை. இப்ப ஆறுன்னா ஒரு அணை வந்தே தீருகிறது. அணை கட்டு என்று சொல்லுகிறோம். ஆற்றை கட்டுப்படுத்துவது அணை. ஆற்றை கட்டுப்படுத்துவது அணை. அதாவது அணை கட்டு என்று சொல்லுகிறோம். மதுரையில் நீங்க பாத்தீங்கன்னா பேருந்துல நீங்க பயணம் செய்துட்டு இருப்பீங்க. பக்கத்துல நீங்க ஒரு 2 சக்கர வாகனத்துல நீங்க ஓட்டிட்டு போவீங்க. அப்ப பின்னால் இருப்போம் உட்கார்ந்துருக்கிறோம் சொல்லுவோம், பார்த்துட்டு போ, அப்படியே அணைச்சிட்டு போயிடுவான் வாங்க அப்படியே அணைச்சிட்டு போயிடுவான் போது தழுவுதலுக்கின்ற பொருள் இல்லை, இங்க அப்படியே கட்டுப்படுத்துவான்னு அர்த்தம். பார்த்துட்டு போ அப்படியே அணைச்சிடுவான் அப்படிம்பாங்க. இதே சென்னையில வந்தீங்கன்னா இந்த அணை வராது. பார்த்து போ தம்பி அப்பிட்டு எடுத்துட்டு போயிடுவான். இங்க வேற, இங்க தமிழே வேற. சென்னையில தமிழ் மதுரையில போய் கேட்கணும், திருநெல்வேலியில கேட்கணும், தஞ்சையில கேட்கணும், சேலத்துல கேட்கணும், கொங்கு நாட்டுல கேட்கணும், கோயம்புத்தூர் தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும். அப்போ அணை கட்டு என்றால் ஆற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்த கட்டுமானம், அது அணைக்கட்டு ஆகிறது. அந்த அணைகள் இருக்கின்ற இடமே அந்த ஊர்களுக்கு பெயராகியும் விடுகிறது. தென்னார்காடு மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு, பேர் என்ன? கரடி அணை. கரடி அணைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியல. ஒரு காலத்துல கரடிகள் உலவிய இடமா இருக்கலாம் இல்லையா? இப்போ அடுத்து வர தலைமுறைக்கு சிட்டுக்குருவியை எங்க காமிப்பீங்க? புகைப்படத்துல தான் காமிக்கணும், ஏதாவது வீடியோ காட்சியில தான் காமி. நம்ம கண்ணு முன்னாலே காணாம போயிட்டு இருக்கு சிட்டுக்குருவி என்பது இல்லையா? அபூர்வமாக தென்படுகின்ற ஒரு பறவையில
சிட்டுக்குருவி நிற்கிறது. இந்தியாவுடைய தேசிய பறவையாக கொசு உயர்ந்திருக்கிறது. இப்படிதான் இருக்கணும் நம்ம காலகட்டம், நம்ம வாழக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குது. அப்போ தென்னார்காடு மாவட்டத்துல ஒரு ஊருக்கு அணை இருக்கின்ற ஊர் கரடி அணை. அந்த ஊருக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது. ராமநாதபுரத்துல கண் அணை என்று ஒரு அணை இருக்கிறது. என்னது? கண் அணை. ரொம்ப அழகாக வந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளியில வெள்ளி அணை என்ற ஊர் இருக்கிறது. வெள்ளி அணை. சரியா? அப்போ ஆறு, அரங்கம், ஆறு, துறை, அரங்கம், துருத்தி, கூடல், அதை பார்த்து அணையை பார்த்தோம். அணைக்கு பிறகு கால். கால்னா கால்வாய். அதாவது வெட்டி வெட்டி போடக்கூடிய ஒரு இடம் கால்வாய். சமைக்கக்கூடிய இடம், அமைக்கக்கூடிய இடம் கால்வாய். நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கால், பள்ளக்கால் என்ற கால்வாய்களுக்கும் பெயர் அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கும் பெயர்களாக விளங்குகின்றன. ராமநாதபுரத்துல தலைக்கால் என்ற ஊர் வருகிறது. திருச்சியில மணற்கால், அதான் மணக்கால் மணக்கால் ரங்கராஜன் ஒரு நல்ல கர்நாடக சங்கீத வித்வான், நீங்கள் அறிவீர்கள். அந்த ஊர் தான் இருக்கு மணற்கால். தஞ்சையில குவளைக்கால். என்ன அழகா பாருங்க. அப்போ குவளை மலர்கள் அதிகமாக இருந்திருக்கும். குவளை மலர்கள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு ஊரா இருந்திருக்கலாம் அது குவளைக்கால். வட ஆற்காடுல மாங்கால் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கிறது. இப்போ கால்வாய்களை வைத்துக்கொண்டு இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க. திருநெல்வேலி பகுதியில ஒரு ஊருக்கு பேரே கால்வாய். ஊருக்கே கால்வாய் என்ற பெயர் இருக்கிறது. சரி, இப்ப இன்றைக்கு நம்ம அணையை பார்த்தோம், கால்வாயை பார்த்தோம். அப்புறம் அடுத்து வருகின்ற சொல் ஓடை. நீர்நிலைகள்ல ஓடை. இயற்கையான நீரோட்டம், அதுக்கு ஓடை என்று பெயர். இயற்கையான நீரோட்டம், அதற்கு ஓடை என்று பெயர். அது நெல்லை மாவட்டத்தில் போனீங்கன்னா மயிலோடை இருக்கும். ராமநாதபுரத்தில் போனீங்கன்னா பாலோடை இருக்கும். தஞ்சையில போனீங்கன்னா செம்போடை. செம்போடைன்னா செம்புகள் புரண்டு ஓடிட்டு இருக்குன்னு இல்லை, அது சிவப்பு நிறத்துல இருந்திருக்கலாம். இல்லை அந்த மண்ணில் செம்பு கலந்துருக்கலாம். இப்போ எங்கள் தாமிரபரணி, திருநெல்வேலியில தாமிரபரணி பார்த்துருப்பீங்க. அதே அந்த காப்பர் கண்டென்ட் அதிகம், அதில் செம்பு உண்டு. அதனால அது மாதிரி நம்ம பெயர்களை புரிஞ்சுக்கணும். பாலோடையும் பால் போன்ற வெள்ளிய நிறத்தில் அந்த ஓடை நம்ம கொழித்து கொண்டு சுழித்து கொண்டு போயிருக்கலாம். அதெல்லாம் இயற்கையான நீரோட்டம். அந்த நிலப்பகுதியில இயற்கையான நீரோட்டம், அது ஓடுகின்ற போக்கினால அது ஓடுகிறது ஓடை. ஓடுகின்ற நீருக்கு ஓடை, சிற்றோடையாக இருக்கும். அது மடை என்கின்ற சொல் வருகிறது. மடை எப்படின்னா, இந்த கால்வாய்கள் இருக்கின்றன, குளங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த அங்க கட்டப்பட்ட மதகுகள், அதுக்கு மடைன்னு பேர். மதகுதான் மடை. கால்வாய் பாசனம் செய்வதற்காக, பயிர் செய்வதற்காக கால்வாய்கள் இருக்கின்றன. கால்வாய் எல்லாமே முக்காவாசி, ஏன் 90% பாசனத்திற்கு தான், இல்லையா? அப்ப குளங்கள் இருக்கின்றன. குளங்கள், சில குளங்கள் குளிப்பதற்காக மட்டுமே, சில குளங்கள் பாசனத்திற்காக அப்படி அமைந்திருக்கும். இப்போ ஊருணி அப்படின்னா அது குடிக்கிற தண்ணி தான். அந்த நாளில் காவல் போட்டு வச்சிருப்பாங்க. வேற எதுவும் அங்கே துணி துவைச்சிடக்கூடாது, கால கையை கழுவிடக்கூடாதுன்றதுக்காக காவலே உண்டு அந்த நாட்கள்ல. ஊருணி உண்ணும் நீர், உண்ணத்தக்க நீர். அங்க வேற எந்த காரியமும் செய்யக்கூடாது. குளிப்பதற்கு குளம், இல்லையா? உண்ணும் நீருக்கு ஊருணி, குளிப்பதற்கு குளம். குளிப்பது மட்டும் இல்லாம பெரிய பெரிய குளங்கள் இருக்கும். சின்ன குளங்கள்ல குளிக்கிறோம், பெரிய குளங்கள் இருக்கும், அதுக்கும் குளம் என்றுதான் பெயர். அது பயிருக்கு பாசன வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட நீர்நிலை. அந்த மாதிரி குளங்களிலும் பாசனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கால்வாய்களிலும் மதகுகள் அமைக்கிறாங்க, இல்லையா? அதுக்கு மடை என்ற பெயர். அதுதான் சரியான பழைய தமிழ் சொல். மடைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பத்தமடை, திருநெல்வேலியில பத்தமடை இருக்கிறது. ரொம்ப பழங்கால ஊர் அது. சுவாமி சிவானந்தர் அங்கு தான் தோன்றினார். ரிஷிகேஷ்ல ஆசிரமம் அமைத்த பெரிய மகான் சுவாமி சிவானந்தர் அங்கு தோன்றினார். பத்தமடைன்னா என்ன தெரியுமா? சரியா, பத்தல் மடை, அதான் பத்தமடை ஆச்சு. பத்தல் தான் என்ன தெரியுங்களா? நீரை அப்படி முகக்கின்ற எடுக்கின்ற குடுவைன்னு பெயர். தண்ணியை அப்படி எடுக்கிறோம் பாருங்க, அந்த குடுவைக்கு பெயர் பத்தல். அப்ப அப்படி இருந்திருக்கு. அப்படி தண்ணி எடுத்துட்டு போய் எங்க அப்பாலாம் அப்படித்தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த ஊர்ல தான் இருந்தாங்க எங்க அப்பாலாம் சின்ன வயசுல. பத்தமடைனா பத்தல் மடை. அங்கே திருநெல்வேலி பகுதியில் இன்னொரு ஊர் இருக்குங்க, அது பாலாமடை என்கின்ற ஊர் இருக்கிறது. மதுரைக்கு வந்தீங்கன்னா மேலமடை உண்டு. அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொண்ட சொற்கள் என்ன? அணை,
கால், ஓடை, அப்புறம் மதகு, மடை என்கின்ற 5 சொற்களை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஆறு, அரங்கம், துருத்தி, கூடல் அங்கிருந்து வருகின்றது. இன்னும் நாம் பல அருமையான தமிழ் சொற்களை பயில்வோம். மறைந்து போன நீர்நிலைகளை நாம் குப்பையை போட்டும் குடியிருப்பை அமைத்தும் அழித்து விட்ட நீர்நிலைகளை மீண்டும் எப்படி கொண்டு வருவது நம்முடைய சமுதாய பொறுப்போ, அதே போல் நாம் மறந்து போன அருமையான தமிழ் சொற்களை அவற்றின் மூலம் அவற்றின் உள்ள இன்றைக்கும் பொதிந்து கிடக்கின்ற அருமையான வரலாற்று குறிப்புகளை, தகவல்களையும் நாம் மீண்டும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். தமிழ் படிப்போம், பருகுவோம், பயில்வோம். வணக்கம்.